ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சாப்டர் 5ல் வர இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆயத்தொலை வடிவியல் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். அதாவது ஃபார்முலாவை எழுதி, இந்த ஃபார்முலாஸுமே ரொம்ப ஈஸியான ஃபார்முலாவாக தான் இருக்கும். ஃபார்முலாவை எழுதி அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதில் ஃபார்முலாவில் என்ன பண்ணணும், பெருக்கணுமா, கூட்டணுமா, கழிக்கணுமா, அதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கணக்கு முடிஞ்சிடும், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இவ்வளோதான். இந்த ரொம்ப ஈஸியான சாப்டர் இது. இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பயிற்சி 5ல் 1 இதில் வந்து இந்த முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா இது, நாற்கரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா இது. இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி போடுற மாதிரி கணக்குகளில் இந்த பயிற்சி 5ல் 1ல் இருக்கும். பயிற்சி 5ல் 2 நேர்கோட்டின் சாய்வுக்கான ஃபார்முலா வந்து m = y2 - y1/x2 - x1. இணைக்கோடுகளின் சாய்வு, அதாவது இணைக்கோடுகளாக இருந்துச்சுன்னா ரெண்டோட சாய்வுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது m1 = m2. செங்குத்து கோடுகளின் சாய்வு, செங்குத்து கோடுகளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு சாய்வுகளையும் பெருக்கணும். அப்படின்னா m1ஐயும் m2ஐயும் பெருக்குனா -1 அப்படி வந்துச்சுன்னா அந்த கோடுகள் செங்குத்தானவை. சரியா? இந்த கணக்குகள் பயிற்சி 5ல் 2ல். அடுத்து பயிற்சி 5ல் 3ல் என்ன அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு. இதில் வந்து ஃபார்முலாஸ் இருக்குது. எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடு அப்படின்னா, எக்ஸ் அச்சுக்கு இணை அப்படின்னா y = b, y அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடுனா x = cன்னு எடுப்போம். அடுத்து இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலாஸ் 4 ஃபார்முலாஸ் இருக்குது. சாய்வு m கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சாய்வு mமும் y வெட்டுத்துண்டு c, y வெட்டுத்துண்டை cன்னு எடுத்துக்குப்போம். சாய்வை mன்னு எடுத்துக்குப்போம். எப்போ mமும் cயும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா y = mx + cங்கிறது. இதே சாய்வு mமும் ஒரு புள்ளியும் கொடுத்துருந்தாங்க, y வெட்டுத்துண்டு கொடுக்கல, ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இது வந்து சாய்வுக்கான ஃபார்முலா m = tan θ = y - y1/x - x1ங்கிறது இது சாய்வுக்கான ஃபார்முலா. இந்த நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், y - y1 = m × x - x1. ஓகேவா? இப்போ இந்த சாய்வே கொடுக்கல, புள்ளியே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க. ஏங்கிற ஒரு புள்ளி, அதை x1 y1 வச்சுக்கலாம், பிங்கிறத x2 y2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கிறதுக்கான ஃபார்முலா y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. ஓகேவா? அதே இதில் எதுவுமே இல்லை, வெட்டுத்துண்டுகள் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏங்கிற வெட்டுத்துண்டு பிங்கிற வெட்டுத்துண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா x/a + y/b = 1. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் வச்சு இது எல்லாமே சேர்ந்தது தான் பயிற்சி 5ல் 3. அடுத்து பயிற்சி 5ல் 4 இதுதான் கடைசி பயிற்சியும் கூட. இதில் என்ன அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாட்டின் பொது வடிவம். ஓகேவா? நேர்கோட்டு சமன்பாடோட பொது வடிவம் கொடுத்துருப்பாங்க. இணைக்கோடுகள், அதாவது இந்த கோட்டுக்கு ax + by + c = 0, இந்த கோட்டுக்கு இணையான கோடாக இருந்துச்சுன்னா அதோட பொது வடிவம் இப்படி இருக்கும், ax + by + c, அதாவது cங்கிற இடத்துல kன்னு இருக்கும். ஓகேவா? = 0. சப்போஸ் அந்த நேர்கோட்டுக்கு, அவங்க கொடுத்துருக்கிற நேர்கோட்டுக்கு செங்குத்தான கோடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்க, ax byன்னு இருக்கா, இங்கே bx - ay, இங்கே ப்ளஸ்ங்கிறது மைனஸ் ஆகிருக்கும், ab வந்து இடம் மாறி இருக்கும். இந்த மாதிரி +k இந்த மாதிரி சமன்பாடாக இருக்கும் செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? இங்கே சாய்வு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா மைனஸ் போட்டு எக்ஸோட கீழ் பை ஒய்யின் கீழ். ஓகேவா? அடுத்து இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், இணைக்கோடாக இருந்துச்சுன்னா ரெண்டு சாய்வும் ஈக்குவலாக இருக்கும், செங்குத்து கோடாக இருந்துச்சுன்னா m1ஐயும் m2ஐயும் பெருக்குனா -1 வரும். இவ்வளோதான். ஓகேவா? இவ்வளோதான். இந்த 4 பயிற்சி தான் இந்த லெசனில் இருக்குது. ரொம்ப ஈஸியான லெசன் தானே, பார்த்தாலே தெரியுது இல்லை? ஃபார்முலா ஒன்று மட்டும் மனசில் வச்சுருந்தா போதும், அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எடுத்து போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த லெசனை விடக்கூடாதுல்ல, கண்டிப்பாக படிச்சிடணும்ல. இப்போ பாருங்கள், ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க, நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக படித்து முடிச்சிருங்க. இந்த லெசன்லேருந்து மட்டும் 2 5 மார்க் 2 2 மார்க் கேட்குறாங்க, அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? சாப்டர் 5 ஆயத்தொலை வடிவியல் 5 மார்க் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டு 5ல் 4, 5ல் 6, 5ல் 15, 5ல் 16, 5ல் 28, 5ல் 36. பயிற்சியில் 5ல் 1 அதில் 5 6 7, 5ல் 2ல் 10 11 12 13, 5ல் 3ல் 9, 5ல் 4ல் 7 8 9 10 11 12. அவ்வளோதான். அடுத்து 2 மார்க். 2 மார்க்கில் எடுத்துக்காட்டு 5ல் 1, 5ல் 2, 5ல் 3, 5ல் 9, 5ல் 10, 5ல் 11, 5ல் 19, 5ல் 21, 5ல் 23, 5ல் 24, 5ல் 25, 5ல் 26, 5ல் 31, 5ல் 32, 5ல் 33, 5ல் 34, 5ல் 35. இந்த பயிற்சியில் 5ல் 1ல் 1 2 3 4, 5ல் 2ல் 1 2 3 5 6 7 8, 5ல் 3ல்
2 3 4 6 7 8 10 12 13 14 5 4ல் 1 2 3 4 அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 5 மார்க் 2 2 மார்க் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? இது 2 மார்க்கெலாம் அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ரொம்ப சின்ன சின்ன கணக்குகளாக தான் இருக்கும். ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணதும் ஆன்சர் வந்துடும் அடுத்த ஸ்டெப்லேயே. அந்த மாதிரி கணக்குகளாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.